பிரைஸ் எல்லாம். இந்த நாளிலும் எனக்கு ஒரு செய்தி தெரிய வந்தது. அது நடந்தது ஏப்ரல் 3ஆம் தேதி. அமெரிக்கா தன்னுடைய ஏர்கிராப்ட ஈரான் மீது அனுப்பி இருந்துச்சு. அது தன் பணியை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது ஈரானுக்கு இந்த செய்தி தெரிந்து ஈரான் அந்த ஏர்கிராப்ட் மேல தாக்கியது. அதனால அதுல இருந்த 2 பைலட்டுங்க தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்காக பாராசூட் மூலமா கீழே குதிச்சிருக்காங்க. ஒருத்தர் ஈரானுக்கு அந்த பக்கமா விழுந்தனால அவரை சேஃபா அமெரிக்கா அவரை மீட்டெடுச்சு. ஆனா இன்னொருத்தரோ ஈரானுக்குள்ள மலைப்பகுதிகள்ல விழுந்தனால அந்த காடு பகுதிகள்ல விழுந்துட்டாரு. அவர் தான் உயிரோடு இருக்கிறத அமெரிக்காவுக்கு தெரியப்படுத்திட்டார். அவர்கள் அறிந்தும் அவருக்கு உடனே உதவ முடியல. ஏன்னா அவரு ஈரானுக்குள்ளர விழுந்த இடம் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருந்துச்சு. குறிப்பா அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த செய்தியை ஈரானும் அறிந்து அவரை தேட ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் தேவன் எவ்வளவு நல்லவர். இக்கட்டான இந்த நிலைமையில இருந்து அந்த பைலட்டை ரொம்ப சேஃபாவே அமெரிக்கா மீட்டு எடுத்துட்டாங்க. பாருங்களேன், எனக்கு இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே வேதத்துல தாவீது சவுல் தான் ஞாபகம் இருந்தாங்க. ஆமாங்க, சவுல் பல விதத்துல தாவீதுக்கு தொந்தரவு செய்தார். அவரை விரட்டிட்டே போனாரு. ஆனால் ஒவ்வொரு ஆபத்தான சூழ்நிலையிலும் தேவன் தாவீதுக்கு உதவி செய்து அவரை மீட்டு பாதுகாத்து வந்தாரு. பாருங்களேன், ஒரு முறை ஆகிலா மேட்டின் மேல சவுல் தாவீதை பிடிக்கிறதுக்காக பாளையம் இருக்கிறாரு. அவரு ரதத்துல தூங்கிட்டு இருக்கிறாரு. சுற்றிலும் ஜனங்க தூங்கிட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, அப்னேர் என்ற படைத்தளபதியும் அவரோட கூட இருக்கிறாரு. இந்த சூழ்நிலை இந்த செய்தி அறிந்த தாவீது யார் என்னோட வரான்னு கேட்டதுல அவரோடு கூட அபிசாய் போறாரு. அபிசாயும் அவரும் சேர்ந்து அந்த பாளையத்துக்குள்ள இறங்கி போறாங்க. தேவனுடைய கிருபையால அங்க எல்லாருக்கும் ஆழ்ந்த நித்திரை இருந்துச்சு. அந்த நேரத்துல தாவீது போறாரு. அப்ப அபிசாய் சொல்றாரு, நீ சவுலை கொன்னு போட்டுடலாம் அப்படின்னு. ஆனா தாவீது அதற்கு மறுப்பு சொல்றாரு. ஏன்னா அவர் தேவனால் அபிஷேகம் பெற்றவரு, நான் அவர் மேல கை போட மாட்டேன்னு சொல்லிட்டு சவுலோட தலைமாட்டுல இருந்த தண்ணீர் சொம்பையும் ஈட்டியும் கொண்டு வராரு. வந்துட்டு தன்னுடைய இடத்துக்கு வந்த பிறகு அவர் அப்னேருக்கு சத்தம் போட்டு சொல்றாரு, நீ எப்படி ராஜாவை அப்படி பாதுகாக்காம இப்படி தூங்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி அவருக்கு சொல்றாரு. இதை கேட்ட சவுல் தன்னுடைய நிலை அறிந்து தாவீதோட உண்மையான நிலையை புரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்கிறாரு. குமாரனாகிய தாவீதே அப்படின்லாம் சொல்லி கூப்பிடுறாரு. சரி, பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எதிராளியோட பாளையத்துல இறங்கிட்டு வர்றது. ஆனாலும் தேவன் காத்து கொண்டார். ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். ஒருவேளை உங்களை சுற்றிலும் எதிரான சூழ்நிலை, எதிராளிகள் மத்தியில நான் எப்படி உங்களை மேற்கொள்வேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார். நிச்சயமா இந்த சூழ்நிலையில இருந்து தேவன் உங்களை மீட்டெடுப்பார். காட் பிளஸ்.